So hi everyone, welcome you all to this video. And நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஐட்டம் கிரியேஷன் பற்றி பார்த்தோம். தென் ஆஃப்டர் தட் நம்ம ஒரு ஸ்டாக் செட்டிங்ஸ் எப்படி கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தோம். பட் இந்த வீடியோ நம்ம அந்த ஐட்டமை எங்கே யூஸ் பண்ண போகிறோம், லைக் வாட் ஆர் தி ஸ்டாக் டிரான்சாக்ஷன் தட் கேன் பி டன் இந்த சிஸ்டம் தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் டைவ் இன்டு தி வீடியோ. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டாக் டிரான்சாக்ஷன்ஸ் கீழே லைக் மேஜராக இருக்கிறது எல்லாம் என்னென்ன அப்படின்னா மெட்டீரியல் ரெக்வஸ்ட், ஸ்டாக் என்ட்ரி, டெலிவரி நோட், பர்ச்சேஸ் ரெசீட், பிக் லிஸ்ட் அண்ட் டெலிவரி ட்ரிப். நம்ம இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லைக் ஒரு ஸ்டாக் எப்படி மூவ்மெண்ட் ஆகுது, லைக் சிஸ்டமில் எப்படி மூவ்மெண்ட் ஆகுங்கிறத மட்டும் தான் இப்போ நோட் பண்ணி பார்க்க போகிறோம். லைக் ஃபர்தராக நம்ம இந்த மற்ற அப்கமிங் வீடியோஸில் நம்ம ஸ்டாக் ரிப்போர்ட்ஸாக இருக்கட்டும், சீரியல் நம்பர், பேட்ச் டூல்ஸ் எல்லாமே அடுத்தது வீடியோவில் பார்ப்போம். லைக் ஸோ இந்த ஸ்டாக் டிரான்சாக்ஷன்ஸ்குள்ளே இருக்கிற ஃபர்ஸ்ட் டாபிக் மெட்டீரியல் ரெக்வஸ்ட். ஸோ நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ கிரியேட் ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் ரெக்வஸ்ட். இந்த மெட்டீரியல் ரெக்வஸ்ட் எதுக்கு அப்படின்னா, இன்டர்னல் டீமில் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு சர்டன் பொருள் வேணும், ஒரு சர்டன் ஐட்டம் வேணும் அப்படிங்கிறத எப்படி ஒரு மேனேஜ்மெண்ட் தெரியப்படுத்துவாங்கன்னா மெட்டீரியல் ரெக்வஸ்ட் மூலமாக தெரியப்படுத்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன், எனக்கு ஒரு A4 ஷீட் பண்டில் தேவைப்படுது, முடிஞ்சிருச்சு என்கிட்ட இருக்கிறது. எனக்கு ஒரு பண்டில் தேவைப்படுதுன்னா ஒரு மெட்டீரியல் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணுவேன். ஸோ அப்போ ப்ரொக்யூர்மெண்ட் டீம் கிட்ட அந்த மெட்டீரியல் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணி அவங்க அதுக்கப்புறம் இதை பர்ச்சேஸ் பண்ணலாமா வேணாமா அனலைஸ் பண்ணிவிட்டு எனக்கு பர்ச்சேஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தேவைப்படுறது அந்த மெட்டீரியல் ரெக்வஸ்ட். இது ஒரு லைக் இட்ஸ் லைக் ஸ்டார்டிங் ஸ்டேஜ், லைக் ஃபார் மெட்டீரியல் உள்ள வரதுக்கும் சரி, வெளியே போகிறதுக்கும் சரி. ஸோ நம்ம இதை இப்போ கோ த்ரூ பண்ணி ஃபீல் பை ஃபீல் பார்ப்போம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் சீரியஸ். ஸோ இந்த மெட்டீரியல் ரெக்வஸ்ட் என்ன சீரீஸில் ரன் ஆகணுங்கிறத டிசைட் பண்ணுறது தான் இந்த சீரீஸ். இந்த சீரீஸ் நம்ம நேமிங் டாக்குமெண்ட் நேமிங் செட்டிங்ஸில் போய்ட்டு வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். எப்படிங்கிறது சும்மா ஒரு கிளான்ஸ் காட்டுறேன். லைக் செட்டப் சீரீஸ் ஃபார் டிரான்சாக்ஷனில் எனக்கு இப்போ மாற்ற வேண்டியது மெட்டீரியல் ரெக்வஸ்ட். ஸோ இப்போதைக்கு இருக்கிறது ஒரே ஒரு மெட்டீரியல் ரெக்வஸ்ட் சீரீஸ் மட்டும் தான் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிடும். பட் வி கேன் ஆட், இது ஒரு தனி ஒர்க் ஃப்ளோவே இருக்குது. நான் எந்த டாக்குமெண்ட்டுக்கு வேணால் என்னால் சீரீஸ் மாற்றிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே இருக்கிற எல்லா டாக்டருக்கும் சீரீஸ் மாற்றிக்க முடியும். இதை நம்ம தனி வீடியோவை ரைஸ் பண்ணிக்கலாம். பட் திஸ் இஸ் ஹவ் வி கேன் சேஞ்ச் தி சீரீஸ். இப்போது இந்த சீரீஸ் எதுக்குன்னு தெரிஞ்சிருச்சு. தென் டிரான்சாக்ஷன் டேட், நான் என்னைக்கு டிரான்சாக்ஷன் பண்ணுறேன். சப்போஸ் நான் நேற்று ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கணும், மறந்துட்டேன் அப்படின்னா நேற்று டேட்டில் நான் டிரான்சாக்ஷன் ரைஸ் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் அந்த டிரான்சாக்ஷன் டேட். பட் டு பி ஹானஸ்ட், இது வந்து இன்னைக்கு நான் பண்ண போகிறேங்க டிஃபால்ட்டாக ஆட்டோமேட்டிக்காக நீ டேட் ஃபெச்சாக உட்காந்துரும். தென் கம்ஸ் தி இம்பார்ட்டன்ட் கேஸ் வேர் இஸ் பர்பஸ். நான் என்ன பர்பஸ்க்கு இந்த மெட்டீரியல் ரெக்வஸ்ட் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத இங்கே நான் தெரியப்படுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பார்த்தா தெரியும், பர்ச்சேஸ், மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர் இஷ்யூஸ் நிறையா இருக்கும். ஸோ லெட்ஸ் கோ ஒன் பை ஒன். ஸோ பர்ச்சேஸ்ங்கிறது டிப்பிக்கலாக நார்மல் பர்ச்சேஸ் என்ட்ரி தான். எனக்கு இந்த பொருள் வேணும், எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு A4 ஷீட் பண்டில் தேவைப்படுது, அதை எங்களுக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெட்டீரியல் ரெக்வஸ்ட் கொடுக்குறது நார்மல் பர்ச்சேஸ் என்ட்ரி. தென் மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர். லெட்ஸ் டேக் தட் நான் ஒரு மேனுஃபேக்சரிங் ரீட்டைல் பிஸ்னஸ் இருக்குது. ரீட்டைலில் வந்து எனக்கு ஒரு 4 குடோன் அரிசி மூட்டை வேணும், அது எனக்கு தீர்ந்துருச்சு. ஆனால் எனக்கு தெரியும் அது என்னோட வேர் ஹவுஸில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஆஸ் அ ரீட்டைல் மேனேஜராக நான் வந்து மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபருக்கு ரெக்வஸ்ட் பண்ணுவேன். எனக்கு அங்கேருந்து மூட்டை வந்து எனக்கு 4 மூட்டை அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணுறதுக்காக மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர் யூஸ் ஆகுது. மெட்டீரியல் இஷ்யூ எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இன்டர்னலாகவே நான் என்னோட ஒரு என்னோட மிஷினரிஸ்க்குலாம் நான் லூப்ரிகன்ஸ் வாங்கி வச்சிருப்பேன். அது வந்து அந்த மெயின்டெனன்ஸ் டீம் வந்து எனக்கு லூப்ரிகன்ட் எனக்கு ஒரு 50 லிட்டர் வேணும், எனக்கு கொடுங்கன்னு சொல்லி இன்டர்னல் கன்சியூமபிள்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது அந்த மெட்டீரியல் இஷ்யூ. தென் கம்ஸ் மேனுஃபேக்சரிங். ஏன்னா பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ்க்கு எனக்கு சில ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது, ப்ரொக்யூர்மெண்ட்ஸ்லாம், அது நீங்கள் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறது தான் அந்த மெட்டீரியல் ரெக்வஸ்ட்டுக்கான மேனுஃபேக்சரிங் பர்பஸ். தென் கம்ஸ் கஸ்டமர் ப்ரொவைடட். இந்த கஸ்டமர் ப்ரொவைடட் எதுக்கு அப்படின்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு துணி வெளியே இருந்து தான் வரணும், கஸ்டமர் துணி கொடுத்து அதை நான் பிரிண்ட் பண்ணி திருப்பி கஸ்டமருக்கே கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல் ரெக்வஸ்ட்க்கு எனக்கு நான் ஆல்ரெடி ஒரு சப் கான்ட்ராக்டிங் மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, எனக்கு துணி முடிஞ்சு போயிருச்சு, ட்ரெஸ் கிளாத் இல்லை அப்படின்னா, நான் சப் கான்ட்ராக்டிங் அவங்க கஸ்டமர்கிட்ட கேட்டு கஸ்டமர்கிட்ட பொருளை வாங்கணும். ஸோ அதுக்காக மெட்டீரியல் ரெக்வஸ்ட் கஸ்டமர் ப்ரொவைடட் கொடுத்தேன் அப்படின்னா அந்த கஸ்டமர் பேரில் நான் ரைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் இதோட பர்பஸஸ் எல்லாமே. ஒரு டம்மிங் என்ட்ரி நான் பர்ச்சேஸ் வச்சே போடுவோம். தென் ரெக்வயர்ட் பை, எனக்கு இந்த மெட்டீரியல் ரெக்வஸ்ட் கொடுத்தா மட்டும் போதாது, எனக்கு என்னைக்குள்ள வேணும். சில பேருக்கு எனக்கு அடுத்த நாளே தேவைப்பட்டிருக்கலாம், சில பேருக்கு எனக்கு ஒரு வாரத்துக்கு அப்புறம் தேவைப்பட்டிருக்கலாம். ஏன்னா இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, ஆஸ் அக்கௌண்டிங் டீமில் பட்ஜெட்டிங் போகிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த பொருள் இப்போ வாங்கினா என்ன ரேட் ஆகுது, லைக் இப்போ எந்த பீரியட் நல்லா வாங்கலாம், எந்த பீரியட் வாங்கினா எனக்கு எவ்வளோ காஸ்ட் கட்டிங் ஆகுதுங்கிறத பொறுத்து அது டிசைட் பண்ணி யூஸ் ஆகும். ஸோ அக்யூரேட்டாக பின் பாயிண்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. ஸோ ஆஸ் யூஷுவல் நான் எனக்கு இன்னைக்கே தேவைங்கிற மாதிரி நான் வாங்கிக்கிறேன். ஸோ தென் கம்பெனி ஆஸ் யூஷுவல் டிஃபால்ட் கம்பெனி என்ன செட்டப்பாக இருக்கோ அதே கம்பெனிங்க காமிச்சு கொடுத்துரும். தென் ப்ரைஸ் லிஸ்ட். இந்த மெட்டீரியல் நான் செலக்ட் பண்ண போகிறது எனக்கு எந்த ப்ரைஸ் லிஸ்ட் வந்து ப்ரைஸ் ஃபெச் ஆகணுங்கிறத டிசைட் பண்ணுறது தான் இது ஒன்றும் இல்லை. ப்ரைஸ் லிஸ்ட்டை நம்ம அசைன் பண்ணிக்கிறது தான் இருக்கும். தென் ஐட்டம்ஸில் ஸ்கேன் பார் கோட், செட் வேர் ஹவுஸ். ஸ்கேன் பார் கோட் என்கிட்ட டிஃபால்ட்டாக ஏதாவது பொருள் என்கிட்ட இந்த பொருள் இருக்குது, இந்த பொருள் தான் எனக்கு வேணும், அந்த பொருள் ஆல்ரெடி பார் கோட் உள்ளே இருந்ததுன்னா நான் இங்கே மேனுவலாக டைப் பண்ணாமல் ஸ்கேன் பண்ணிவிட்டு ஐட்டம் ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக விழுந்துடும். அதுக்கு தான் வேறு எந்த பர்பஸ் கிடையாது. தென் செட் வேர் ஹவுஸ், எனக்கு எந்த வேர் ஹவுஸ்க்கு அது வரணும், அந்த பொருள் எனக்கு எங்கே தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இப்போ ஸ்டோர்ஸ்க்கு தான் வேணும், நான் A4 ஷீட் தான் வாங்குறேன், இல்லை ஒரு கிரிக்கெட் பால் வாங்குறேன் அப்படின்னா இந்த ஸ்டோர்ஸ் செட் பண்ணிட்டோன்னா டிஃபால்ட்டாக வேர் ஹவுஸ் ஸ்டோர்ஸ் செட் ஆயிரும். ஓகே, இப்போ நான் ஐட்டம் செலக்ட் பண்ணுறேன். ஐட்டம் எனக்கு கிரிக்கெட் பால் வேணும், நாளைக்குள்ள இன்றைக்கே வேணும்னு கேட்டிருக்கேன். மினிமம் ஒரு 200 குவான்டிட்டி எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு UOM கொடுத்துட்டேன். இதை நான் சப்மிட் பண்ணிக்கிறேன். ஸோ இது டிஃபால்ட்டாக டிராஃப்ட்டில் போய் விழுந்துடும். தென் அகெயின் லைக் எனக்கு கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் நான் மெட்டீரியல் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணிடுவேன். இது பெண்டிங்கில் உட்காந்துட்டு இருக்கும். ஸோ இட் வில் பி டிஸ்பிளேட் ஃபார் தி பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்.
ஓகேவா? தென் ஐ வாஸ் ஃபர்காட் டு சர்வ் சம்திங் லைக் இதுலயே பார்த்தீங்க அப்படின்னா, கெட் ஐட்டம்ஸ் ஃப்ரம்ங்கிற ஆப்ஷன் மேல இருக்கும். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு பில் ஆஃப் மெட்டீரியல்லேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணணும். அந்த மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு எனக்கு இந்த பொருள்லாம் வேணும்னு எனக்கு தெரியும். அது பில் ஆஃப் மெட்டீரியல்ல வச்சிருப்பேன். திடீர்னு ஒரு மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட் ஒரு தடவையும் என்னால போய் ஐட்டம் ஆட் பண்ணிட்டு இருக்க முடியாது. பாம்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா ஐட்டம் என்னால ஃபெட்ச் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, பண்ண முடியும். ஸோ கெட் ஐட்டம்ஸ் ஃப்ரம் பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் கொடுத்தனா, பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் என்னென்ன ஐட்டம் இருக்கோ அந்த எல்லா ஐட்டமும் டிஸ்ப்ளே ஆயிரும். அதை வச்சு நம்ம மெட்டீரியல் ரெக்வெஸ்ட் ரைஸ் பண்ணிக்க முடியும். சேம் கோஸ் ஃபார் சேல் ஆர்டர். ஒரு சேல் ஆர்டருக்கு எகெயின்ஸ்டா எனக்கு மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கோ இல்ல அந்த ஸ்ட்ரைட்டா ட்ரேடிங் பண்றேன் அப்படின்னா, சேல் ஆர்டருக்கு எகெயின்ஸ்டா எனக்கு ஐட்டம் வேணுங்கிற பட்சத்துல நான் சேல் ஆர்டர் கிளிக் பண்ணனா, சேல் ஆர்டருக்கு ஐட்டம் எல்லாமே ஃபெட்ச் ஆகி மெட்டீரியல் ரெக்வெஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். சேம் கோஸ் ஃபார் ப்ராடக்ட் பண்டில். எனக்கு ப்ராடக்ட் பண்டிலா எனக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்துல கெட் ஐட்டம்ஸ் ஃப்ரம் ப்ராடக்ட் பண்டில் கொடுத்துக்க முடியும். ஸோ இதுதான் ஓவரால் மெட்டீரியல் ரெக்வெஸ்ட்டோட ஒரு டாக் டைப். நம்ம கிரியேட் பண்ணது பெண்டிங் ஸ்டேட்டஸ்ல தான் இருக்கும். இதுக்கு எகெயின்ஸ்டா நம்மளால பர்ச்சேஸ் ஆர்டர், ரெக்வெஸ்ட் ஃபார் கொட்டேஷன், சப்ளையர் கொட்டேஷன் கொடுக்க முடியும். ஸோ நம்ம பேசிக்கா இப்போ ரெக்வெஸ்ட் ஃபார் கொட்டேஷன் கொடுத்து பண்றதுக்கு நம்ம டேரக்டா பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுக்கலாம். பிகாஸ் லெட்ஸ் அஸ்யூம் தட் தி சப்ளையர் தட் வி கோனா கெட் திஸ் இஸ் a known person. அதனால அந்த கொட்டேஷன்லாம் கொடுக்காம டேரக்டா பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த மெட்டீரியல் ரெக்வஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. லைக் நான் என்னோட மெட்டீரியல் ரெக்வஸ்ட்டுக்கு இந்த பர்டிகுலர் டேர்ம்ஸ் சாட்டிஸ்ஃபை இருக்கணும், அந்த கண்டிஷன்ஸ்லாம் ஒத்து போயிருக்கணுங்கிறத சொல்கிறதுக்கு இந்த மெட்டீரியல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கூட அட்டாச்சாக இருக்கும். என்னால் கண்டென்ட் இங்கே எழுதிக்க முடியும். இல்லை நான் டிஃபால்ட்டாக நான் எல்லா தடவையும் ஒரே கண்டென்ட் அடிக்க போகிறேன் பட்சத்தில் நான் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டைட்டில் கொடுத்து அது கீழே கண்டிஷன்ஸ் எழுதி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு தடவையும் ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்டிங் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்து ப்ராடக்ட் ஷுட் பி 13 feet டால் சும்மா ரெண்டாவது கொடுத்துக்கிறேன். ஸோ ஒரு தடவை நான் இது அடிக்கணும்னு அவசியம் இல்லை. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நான் போய் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் கிளிக் பண்ணனா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஃபில் ஆகும். தென் கம்ஸ் மோர் இன்ஃபர்மேஷன். என்னோட இந்த மெட்டீரியல் ரெக்வஸ்ட் பிரிண்ட் பண்ணும்பொழுது எந்த லெட்டர் ஹெட்டில் பிரிண்ட் ஆகணும், எந்த பிரிண்டிங் அகெயின் பிரிண்டிங் ஹெட் என்னவா பிரிண்ட் ஆகணுங்கிறத சொல்கிறதுக்கு தான் இது. இப்போ நம்ம மெட்டீரியல் ரெக்வஸ்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இது ஸ்டேட்டஸ் என்ன பெண்டிங்கில் தான் இருக்கும், ஏன்னா நம்ம இன்னும் அதை ப்ராசஸ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணல. இப்போ நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா கிரியேட் கொடுத்து பர்ச்சேஸ் ஆர்டர் நமக்கு டிஃபால்ட் சப்ளையர் இருந்தால் கொடுக்கலாம். பட் இப்போதைக்கு எனக்கு கிடையாது. ஸோ அதனால் நான் கிரியேட் கொடுத்துக்கிறேன். இங்கே போய்ட்டு சப்ளையரை நான் மேனுவல் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற டெமோ டேட்டா நான் கொடுக்கும்போது வந்தது. ஸோ லெட்ஸ் டேக் தட் இட் செல்ஃப். நான் பர்ச்சேஸ் ஆர்டரில் எனக்கு டிஃபால்ட்டாக ஐட்டம் அதே ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடும். என்ன குவான்டிட்டி எல்லாமே நான் ரேட் மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த ஐட்டத்துக்கு நான் முன்னாடியே பையிங் ரேட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை. லெட்ஸ் அஸ்யூம் தட் ஒரு கிரிக்கெட் பாலர் ப்ரைஸ் 315 வச்சுக்கிட்டா கூட 70,000 ப்ராடக்ட் நான் ஜிஎஸ்டி போய் இக்னோர் பண்ணிக்கிறேன். நான் ஜிஎஸ்டி தனியாகவே ஒரு அக்கௌண்ட்ஸ் பார்க்கும்போதே பார்த்துக்கலாம். ஸோ இந்த பர்ச்சேஸ் ஆர்டரில் என்னென்ன இருக்குது நம்ம பார்க்க போகிறப்போ தென் அகெயின் பர்ச்சேஸ் ரெசிட் சீரியஸ், பர்ச்சேஸ் ரெக்வஸ்ட் சீரியஸ் மாதிரியே தான் பர்ச்சேஸ் ஆர்டர் சீரியஸும் அதே கான்செப்ட் தான். நம்ம வேணும்னா மாற்றிக்கலாம். சப்ளையர் ஆஸ் ஆக்ட் அஸ் சப்ளையர். தென் டேட் இஸ் தி பர்ச்சேஸ் ஆர்டர் டேட். அது என்ன டேட்டுக்குள்ளே எனக்கு வேணுங்கிறத அங்கே கொடுத்ததையே இங்கே ஃபெச் பண்ணி வச்சுக்கும். பட் நம்ம ரெண்டுமே ஒரே டேட் கொடுத்ததுனால இந்த பிரச்சனை இல்லை. தென் இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் ஜிஎஸ்டி ரிவர்ஸ் சார்ஜில் இருக்கா, இது சப் கான்ட்ராக்டிங்கா அப்படிங்கிறத இங்கே நம்ம டிஃபைன் பண்ணிக்க முடியும். இதுக்கு எகெயின்ஸ்டாக டாக்ஸ் வித் ஹோல்டிங் அமௌண்ட் டிடிஎஸ் பிடிக்கணுமா பிடிக்கக்கூடாதுங்கிறத டிஃபைன் பண்ணிக்க முடியும். தென் கம்ஸ் அக்கௌண்டிங் டைமென்ஷன். இது டிஃபால்ட்டாக நம்ம காஸ்ட் சென்டர் ப்ராஜெக்ட்ஸ் வச்சிருந்தா நம்ம அதுக்கு அலோகேட் பண்ணுவோம். பட் இப்போ நம்ம எதுவும் பார்க்கறது இல்லாதனால அலோகேட் பண்ண தேவையில்லை. தென் கரன்சி அண்ட் ப்ரைஸ் லிஸ்ட் நம்ம ஆல்ரெடி உள்ள கொடுத்து வச்சிருந்த அந்த ஐட்டத்துக்கு ஆட்டோமேட்டிக் ஃபெச் ஆகி வந்துடும். நம்ம எதுவும் இல்லாததுனால இப்போ நமக்கு ஃபெச் ஆகி வரல. பட் எண்ட் ஆஃப் தி டே கரன்சி அண்ட் ப்ரைஸ் லிஸ்ட் வில் பி தேர். தென் ஐட்டம் நம்ம அங்கே இருந்தது இங்கே வந்துருச்சு. நான் டேக்ஸ் அண்ட் சார்ஜஸ் இப்போதைக்கு இக்னோர் பண்ணுறேன். ஏன்னா ஜிஎஸ்டி அப்புறமா வருவோம் அதுக்கு. இது கூட இந்த டேக்ஸ் அண்ட் சார்ஜஸ் கூட இந்த ஷிப்பிங் சார்ஜஸ் ஏதாவது இருந்ததுன்னா இங்கே நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். வி ஹேவ் ப்ரொவிஷன் ஆன் நெட் டோட்டல் இருந்தோ இல்லை ஆக்சுவலில் இருந்தோ ஒரு ஆக்சுவல் அமௌண்ட் எனக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டும் எக்ஸ்பென்சஸ் ஃப்ரைட் அண்ட் ஃபார்வர்டிங் சார்ஜஸ் ஒரு 500 வரும் அங்கேருந்து கொண்டு வரதுக்கு. அப்படின்னா 70,500 நான் ரவுண்ட் பண்ணி கொண்டு வந்துக்க முடியும். இது கூடயே இந்த சப்ளையரோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ சப்ளையர் அட்ரஸ், ஷிப்பிங் அட்ரஸ், கம்பெனி பில்லிங் அட்ரஸ் இதெல்லாமே கொடுத்துக்கலாம். ஃபார் ஈஸ் ஆஃப் இந்த டெமோக்காக நான் எதுவும் கொடுக்கல. பட் தனியாக சப்ளையர் கிரியேஷன் அப்போ, ஒரு கஸ்டமர் கிரியேஷன் அப்போ, கம்பெனி கிரியேஷனோட அட்ரஸ் அப்போ நம்ம இதை பார்த்துக்கலாம். தென் இந்த பர்ச்சேஸ் ஆர்டருக்கும் ஒரு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். அதில் கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கீழே இருக்கும். டெஸ்டிங் நான் கொடுத்து பார்த்துப்பீங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. அதே மாதிரி பேமெண்ட் டேர்ம்ஸ் இந்த பர்டிகுலர் கஸ்டமர் கூட ஏதாவது இருக்கா, டெம்ப்ளேட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. ஸோ பேமெண்ட் ஷெடியூல் ஒன்றும் இல்லை. பேமெண்ட் டேர்ம் எதாவது செட் பண்ணிக்கிட்டு அந்த டேர்முக்கு டியூ டேட் கொடுத்துட்டு இந்த இன்வாய்ஸ் போர்ஷனில் எவ்வளோ அமௌண்ட் நான் பேமெண்ட் பண்ண போகிறாங்கிறத இந்த டேர்ம்ஸ் அண்ட் ஷெடியூல்ஸ் நான் ஷெடியூல் பண்ணிப்பேன். அதுதான். தென் அகெயின் மோர் இன்ஃபோவில் ஆர்டர் ஸ்டேட்டஸ் எனக்கு இப்போ என்னவா இருக்க போது ஒன்ஸ் சேவ் பண்ணதுக்கப்புறம் வி கேன் ஏபிள் டு சேஞ்ச் திஸ். தென் அகெயின் பிரிண்டிங் செட்டிங்ஸ். இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் நான் பிரிண்ட் பண்ணனா எப்படி பிரிண்ட் ஆகணும், ஆட்டோ ரிப்பீட். ஸோ இது நான் சீக்வன்ஸில் நான் ஒரு மாதத்துக்கு ஒரு பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்படின்னா ஃப்ரம் டேட் அண்ட் டூ டேட் கொடுத்துட்டோன்னா இது ஆட்டோ ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் இந்த பர்ச்சேஸ் ஆர்டர். இவங்க இன்டர்னல் சப்ளையரா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட லோக்கல் சப்ளையர் எனக்குன்னு ஒரு க்ளோஸ் சரௌண்டிங் சப்ளையர்ஸ் இருப்பாங்க. அதுக்குள்ளேயே நான் சப்ளை பண்ணி வாங்கிக்கிறாங்கிறது தான் இந்த பர்ச்சேஸ் ஆர்டரோட இன்டர்னல் சப்ளையர்ஸ். ஸோ திஸ் இஸ் வாட் பர்ச்சேஸ் ஆர்டர் இன் அ நட்ஷெல்.
இங்கே நான் ஆக்சுவலி வந்தது வந்து பர்ச்சேஸ் ரெக்வஸ்ட்லேருந்து வந்ததுனால எனக்கு இது எதுவுமே தேவைப்படாது. ஏன்னா பர்ச்சேஸ் ரெக்வஸ்ட் இஸ் அனதர் டாக்டர். அங்கேருந்து தான் நாங்கள் கனெக்ஷன் கொடுத்து இங்கே வந்திருக்கேன். இந்த டூல் வந்து இந்த லாஸ்ட் பர்ச்சேஸ் இதே மாதிரி பர்ச்சேஸ் நான் இன்னொரு முன்னாடி பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த ரேட் நான் ஃபெச் பண்ணணும். ப்ரைஸ் லிஸ்ட்டில் வேறு இருக்குது, நான் மாற்றி கொடுத்துருக்கேங்கிற பட்சத்தில் நான் ரேட் ஆஸ் லாஸ்ட் பர்ச்சேஸ் ரேட் கொடுத்துக்க முடியும். லிங்க் டு பர்ச்சேஸ் ரெக்வஸ்ட் நான் வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் பர்ச்சேஸ் ரெக்வஸ்ட்லேருந்து வராமல் டேரெக்டாக இங்கே மட்டும் என்ட்ரி பண்ணிவிட்டு இங்கேருந்து நான் பர்ச்சேஸ் ரெக்வஸ்ட் லிங்க் கொடுக்கணும்னா இங்கே லிங்க் கொடுத்துக்க முடியும். ஸோ திஸ் இஸ் வாட் பர்ச்சேஸ் ஆர்டர். நான் பர்ச்சேஸ் ஆர்டர் சப்மிட் பண்ணிக்கிறேன். சாரி, நான் பேமெண்ட் ஆட் பண்ணதுனால அலோவ் பண்ணலை, பட் நான் இப்போதைக்கு ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் சப்மிட்டட். இப்போ நான் ரிசீவ் பண்ணணும். ரிசீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஆர்டர் கன்ஃபர்மேஷன் நம்பர்லாம் கொடுத்துக்க முடியும் இந்த இடத்துல. பட் அகெயின் ஐ கோ பேக் டு தி ஸ்டார்ட் அண்ட் ஃப்ரம் தேர் ஐ கேன் ஷோ யூ. ஸோ இப்போ நம்ம மெயின் ஸ்டாக்கு வந்துட்டோம். நம்ம பார்த்தது மெட்டீரியல் ரெக்வஸ்ட் முடிச்சிட்டோம். மெட்டீரியல் ரெக்வஸ்ட்லேருந்து பர்ச்சேஸ் ரெசிட் நம்ம போட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஸ்டாக் என்ட்ரின்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் ரெசிட் போட ஆரம்பிப்போம். தென் கம் ஸ்டாக் என்ட்ரி. நான் சும்மா டெமோ ஒன்று காமிச்சு போட்டிருப்பேன். பட் லெட்ஸ் கிரியேட் நியூ ஸ்டாக் என்ட்ரி. ஸோ இதுக்கும் சீரிஸ் அதே மாதிரி தான், லைக் எல்லா சீரிஸும் ஆல்டர் பண்ணுற மாதிரி எனக்கு இது ஸ்டாக் என்ட்ரி என்ன சீரிஸ் ரன் ஆகணும் நல்லா டிஃபைன் பண்ணிக்க முடியும். தென் ஸ்டாக் என்ட்ரி டைப், இது என்ன டைப் ஆஃப் ஸ்டாக் என்ட்ரி, டிஸ்அசம்பிளா, மேனுஃபேக்சரிங்கா, மெட்டீரியல் கம்பன்சேஷன் ஃபார் மெட்டீரியல் கன்சம்ஷன் ஃபார் மேனுஃபேக்சரிங்கா, மெட்டீரியல் இஷ்யூ, மெட்டீரியல் ரெசீட், மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர் டு மேனுஃபேக்சரிங், ரீபேக், சென்ட் டு கான்ட்ராக்டர். ஸோ இது நான் நெக்ஸ்டாக சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ டிஸ்அசம்பிளினா ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு பர்ஃபெக்ட் பிசி இருக்குது, பிசிக்குள்ளே எனக்கு பிசி டேமேஜாக இருக்குது, பட் அந்த சிபியூக்குள்ளே எனக்கு ஹார்ட் டிஸ்க் நல்லா இருக்குது, ரேம் நல்லா இருக்குது அப்படின்னா அதை டிஸ்அசம்பிள் பண்ணி அதை ஸ்டாக்கை ஆட் பண்ணுறது தான் டிஸ்அசம்பிள். தென் கம்ஸ் மேனுஃபேக்சருக்கு நான் ஒரு 50 பைசைக்கிள் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் 50 சைக்கிளுக்கான பொருள் கொடுக்குறது மேனுஃபேக்சரிங்க்கு கொடுக்குறது. மெட்டீரியல் கன்சப்ஷன் ஃபார் மேனுஃபேக்சரிங், இந்த மேனுஃபேக்சரிங்க்கும் மெட்டீரியல் கன்சப்ஷன் ஃபார் மேனுஃபேக்சரிங் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைக்கிளுக்கு வந்து நான் சைக்கிளோட பார்ட்ஸ் கொடுத்தா போதும், அது எண்ட் ஆஃப் தி டே சைக்கிள் அசம்பிள் ஆகலனாலும் பரவாயில்ல, அந்த பார்ட்ஸாக ரிமைனாக இருக்கும். பட் ஆனால் ஒரு பேக்கரிக்கு நான் ஒரு கேக் பண்ணுறதுக்கு எனக்கு வீட்டும் ஃப்ளாரும் எக்ஸும் வேணும்னா அது எனக்கு கொடுத்துட்டா நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன், பட் பிரெட் எனக்கு அவுட்புட் வரலங்கிறதுனால என்னால் ஃப்ளாரும் எக்ஸும் திருப்பி எடுத்துக்க முடியாது. அது கன்செப்ஷன் ஆனது தான். ஸோ அதுதான் மெட்டீரியல் கன்செப்ஷன் ஃபார் மேனுஃபேக்சரிங்கும் மேனுஃபேக்சரிங் டிஃப்ரென்ஸ். ஸோ மெட்டீரியல் இஷ்யூ நம்ம மெட்டீரியல் ரெக்வஸ்ட் பார்த்த மாதிரி தான். நான் மெட்டீரியல் வந்து கன்சியூமபிள் ப்ராடக்ட்டை நான் என்னோட டீம்ஸ்க்கோ இல்லை என்னோட சபார்டினேட்ஸோ யாராச்சும் கேட்டால் அது கொடுத்துக்கிறதுக்கு. தென் மெட்டீரியல் ரெசீட், மெட்டீரியல் நான் உள்ளே எடுத்துக்க போகிறது, நான் வாங்கிக்கிற மெட்டீரியல்ஸ். தென் மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர், நான் இங்கேருந்து ஒரு வேர் ஹவுஸ்லேருந்து இன்னொரு வேர் ஹவுஸ்க்கோ இல்லை என்னோட வேர் ஹவுஸ்லேருந்து ரீட்டைலுக்கு அனுப்புறதோ அதெல்லாம் யூஸ் ஆகுது. மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் மேனுஃபேக்சரிங், என்னோட வேர் ஹவுஸ்லேருந்து மெட்டீரியல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ்க்கு நான் சென்ட் பண்ணுறது, அதெல்லாம் வந்து மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் மேனுஃபேக்சரிங். ரீபேக் பண்ணுறது, நான் டிஸ்அசம்பிள் பண்ணது ஆப்போசிட் ஆஃப் ரீபேக். லைக் நான் என்கிட்ட நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காம்பனன்ட்ஸ் இருக்குது, ரேம், மதர் போர்டு, ஹார்ட் டிஸ்க் தனித்தனியாக இருக்குது, அதெல்லாம் ரீபேக் பண்ணி நான் ஒரு சிபிஓ ஜென்ரேட் பண்ண போகிறேன். இல்லைனா ஒரு 10 kg ரைஸை வந்து நான் ஒரு கேஜியாக ரீபேக் பண்ணுறேங்கிற கான்செப்ட் இதுக்குள்ளே தான் வரும். சென்ட் டு சம் சப் கான்ட்ராக்டர்ஸ் அகெயின், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது துணி வந்து கிளாத் வந்து நான் ஆர்டர் பண்ணி வாங்குறது, இப்போ நான் கிளாத் கொடுத்து அதுக்கு எகெயின்ஸ்டாக அவங்க பிரிண்ட் பண்ணி எனக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் சென்ட் டு சப் கான்ட்ராக்டர்ஸ். தென் கம்ஸ் கம்பெனி செலக்ட் பண்ணுறது, போஸ்டிங் டேட், போஸ்டிங் டைம் எல்லாமே லைக் ஆஸ் ஆஃப் நவ் இன்னைக்கு டேட்டில் தான் ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் நடக்க போகுது. ஸோ இந்த ஆப்ஷன் கொடுத்தனா என்னால் எடிட் பண்ணிக்க முடியும், பட் டிஃபால்ட்டாகவே எடிட் பண்ண அலோவ் பண்ணாது. இதுக்கு நான் இன்ஸ்பெக்ஷன் ரெக்வயர்ட் கொடுத்தேன்னா அட் தி டைம் ஆஃப் மெட்டீரியல் ரெக்வஸ்ட், நான் இந்த மெட்டீரியல் எதுக்காக நான் எங்கே வரப்போகுது உள்ள வரப்போகுதுங்கிற பட்சத்தில் அப்போ எனக்கு அந்த இன்ஸ்பெக்ஷன் எனக்கு கொடுக்கணும். நம்ம ஸ்டாக் செட்டிங்ஸில் பார்த்துருப்போம், இன்ஸ்பெக்ஷனை நம்ம எந்த அளவுக்கு லைக் அலோவ் பண்ண முடியும், லைக் ஸ்டாப் பண்ணுறது, வான் பண்ணுறதெல்லாம் அங்கே பார்த்துருப்போம். சப்போஸ் இன்ஸ்பெக்ஷன் வந்து சப்மிட் ஆகாமல் உள்ளே வரக்கூடாது, இன்ஸ்பெக்ஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு உள்ளே வரக்கூடாதுங்கிற கான்செப்ட் வந்து ஸ்டாப் அண்ட் செக்கர்ஸ் அங்கே பார்த்துருப்போம். பட் அது இங்கே தான் எனேபிள் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட் இப்போதைக்கு எனேபிள் பண்ணாமே போய்க்கலாம். பட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு என்ட்ரி போடணும் இல்லையா, ஸோ நான் வந்து மெட்டீரியல் ரெசீட் போட்டுக்கிறேன். எந்த டிஃபால்ட் வேர் ஹவுஸ்க்கு எனக்கு வரணுங்கிற பட்சத்தில் நான் என்னோட ஸ்டோர்ஸே வச்சுக்க முடியும். லைக் அட்ரஸ் லிங்க் கொடுத்துக்கலாம், பட் இப்போதைக்கு அட்ரஸ் லிங்க் நான் கொடுக்கல. இது ஒன்று ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்அசம்பிள் வச்சேன்னா எந்த பாம்பை நான் டிஸ்அசம்பிள் பண்ணி நான் எடுத்துக்க போகிறேன், ஃப்ரம் பாம்னா அந்த பாம்போட நம்பர்ஸ் கொடுத்து அதோட ஃபினிஷ்டு குட்ஸ் குவான்டிட்டி கொடுத்து நான் அதுலேருந்து ஐட்டம் எடுத்துக்க முடியும். ஸோ ஒர்க் ஆர்டர் நான் எனேபிள் பண்ணிக்க முடியும். இது டிஸ்அசம்பிளுக்கு. மேனுஃபேக்சரிங்க்கு அதே மாதிரி தான். மெட்டீரியல் கன்சப்ஷன் ஃபார் மேனுஃபேக்சரிங் நான் மேனுஃபேக்சரிங் செட்டிங்ஸ் கிடையாது, பார்த்துக்கலாம். மெட்டீரியல் இஷ்யூ இஸ் அகெயின் ஃபார் மேனுஃபேக்சரிங் ஆர் இன்டர்னல் கன்சூமபிள் குட்ஸ். மெட்டீரியல் ரெசிட் நான் ரிசீவ் பண்ணுறது, ஸோ இதுக்கு வேர் ஹவுஸ் இருந்தால் மட்டும் போதும். மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் வேர் டு வேர், நீங்கள் பார்த்தீங்க மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தோடனே தெரியும் டிஃபால்ட் வேர் ஹவுஸில் இருந்து எந்த சோர்ஸ் வேர் ஹவுஸ் எது டார்கெட் வேர் ஹவுஸ்னு பிரிச்சுக்க முடியும். தென் கம்ஸ் மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் மேனுஃபேக்சரிங். இது அகெயின் சோர்ஸ் டு வேர் ஹவுஸ், சோர்ஸ் வேர் ஹவுஸ்லேருந்து டார்கெட் வேர் ஹவுஸ்க்கு போகும். அதுக்காக அந்த மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் மேனுஃபேக்சரிங் நடக்கும். Then repack is the same as like a disassembly. Then send to subcontractor, எந்த பர்ச்சேஸ் ஆர்டர் எந்த சப்கான்ட்ராக்டர் ஆர்டருக்கு போகுதுங்கிறத சோர்ஸ்லேருந்து திருப்பி டார்கெட்டுக்கு வேறு கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த இதில் நம்ம டிஃபால்ட்டாகவே இப்போ மெட்டீரியல் ரெசீட் மட்டும் போட்டு பார்ப்போம். அகெயின் ஐட்டம் ஸ்கேன் பண்ணாமல் எனக்கு உள்ள எடுக்கிறதுக்காக பார்கோட்ஸ் இருந்தால் டேரெக்டாக இந்த ஐட்டம் விழுந்துடும். பட் இப்போதைக்கு சோர்ஸ் வேர் ஹவுஸ் வந்து
என்னோட கிளைண்டோட என்னோட சப்ளையரோட பேருன்னு வச்சுக்கலாமே. எனக்கு சப்ளையர் கிட்ட தான் என்கிட்ட வருது. ஸோ சப்ளையரோட வேரோஸ் எனக்கு முக்கியம் கிடையாது. எனக்கு டார்கெட் வேரோஸ் மட்டும் தான் முக்கியம். எனக்கு எந்த ஐட்டம் வரப்போகுது அப்படின்னா, டீ-ஷர்ட் டெமோ கொடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 500 குவான்டிட்டி. பேசிக் வந்து 400 அது செட் பண்ணி வச்சதுனால வருது. சப்போஸ் நான் அப்டேட் ரேட் அண்ட் அவைலபிலிட்டி கேட்டேன் அப்படின்னா, இப்போதைக்கு அதோட பேசிக் நான் உள்ளுக்குள்ள பிரைஸ் லிஸ்ட் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிக்கும். ரேட் அண்ட் அவைலபிலிட்டி செக் பண்ணிக்கும். ஸோ ஓவராலாக எனக்கு ரெசிப்ட் இவ்வளோ இருக்கு. எனக்கு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்படி தான் ஒரு ஸ்டாக் என்ட்ரி போடுவாங்க. இந்த ஸ்டாக் என்ட்ரினால என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, இத்தனை குவான்டிட்டி உள்ள ஸ்டாக் உள்ள எனக்கு அப்டேட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஸ்டாக் என்ட்ரி எடுத்துட்டு வரதுக்கு இது நான் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்து தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்டாக் என்ட்ரி எடுத்துட்டு வரதுக்கு எனக்கு அடிஷனல் காஸ்ட் ஏதாவது ஆச்சாங்கிறத கொடுத்துருந்தா, அதுவும் காஸ்ட்டோட அந்த ஸ்டாக்கோட காஸ்ட்லேயே ஆட் ஆயிருக்கும். தென் அகைன் பிரிண்ட் ஃபார்மட்ஸ் அண்ட் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த கனெக்ஷன்ஸ் நான் இருந்து கொடுக்கல. அதனால எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு இந்த மெட்டீரியல் வந்ததுக்கு எனக்கு ஓப்பனிங் எதுவுமே கிடையாது. பட் ட்ரான்ஸ்ஃபருக்கு எதுவும் நான் அமௌண்ட் ஷேர் பண்ணிக்கல. அதனால அது தேவையில்லை. ஸோ நம்ம ஸ்டாக் என்ட்ரி போட்டாச்சு. இப்போ அந்த மெட்டீரியல் ரெக்வஸ்ட் கொடுத்தோம் இல்லையா, அதுக்கு எகென்ஸ்டாக பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டோம். அந்த பர்ச்சேஸ் ஆர்டருக்கு எகென்ஸ்டாக இப்போ ஒரு பர்ச்சேஸ் ரெசீட் போட போகிறோம். தென் டேரெக்டாக நான் போயிட்டு பர்ச்சேஸ் ஆர்டர் லிஸ்ட் எடுத்துக்கிட்டேன்னா ரீசெண்டாக போட்டது இருக்கும். இதுதான் ரீசெண்டாக போட்ட கிரிக்கெட் பால் 200 குவான்டிட்டி 350. இதுக்கு எகென்ஸ்டாக நான் வந்து இதோட ஸ்டேட்டஸ் வந்து இப்போதைக்கு நான் ஹோல்ட் பண்ணிக்க முடியும், க்ளோஸும் பண்ணிக்க முடியும். பட் நவ் வி ஆர் கோனா நம்ம ரிசீவ் பண்ண போகிறோம். ஸோ மெட்டீரியல் ரெசீட் போகலாம். ஸோ மெட்டீரியல் ஆர்டர் இருந்து போனதுனால எனக்கு எல்லா டீட்டெயிலும் ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் ஆகி வந்துடும். எக்ஸப்ட் ஃபார் இந்த நோட் அந்த பர்டிகுலர் டெலிவரி நோட்டுக்கு இந்த பர்ச்சேஸ் ரெசிப்ட்டுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் இருந்தால் மட்டும் இங்கே கொடுத்துட்ருப்போம். ஸோ சப்ளையர் நோட் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா 1 2 3 இது எங்கன்னா சப்ளையர் வந்து எனக்கு கொடுக்கும்போது ஏதாவது அவங்களோட இன்வாய்ஸ் நம்பரோ ஏதாவது இருந்தால் நாங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு 200 குவான்டிட்டி அக்செப்டட் குவான்டிட்டி வந்துருச்சு. இப்போ இல்லை எனக்கு 200 வேணாம், எனக்கு 150 மட்டும் போதும், மற்ற எனக்கு 50 வேணாம், அது நல்லா இல்லை, ப்ராடக்ட் ரிஜெக்ட் பண்ண போகிறேன்னா 50 குவான்டிட்டி ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்க முடியும். ஸோ மீதி அந்த இப்படி நோட் பண்ணிட்டேன் அப்படின்னா 150 மட்டும் தான் எனக்கு உள்ளே வந்து உட்காரும். ரிஜெக்ஷன் வேர்ஹவுஸ் நான் வேர்ஹவுஸ் ரிஜெக்ஷனாக செட் பண்ணியிருக்கணும். ஸோ ரிஜெக்டட் வேர்ஹவுஸ் வந்து எனக்கு கூட்ஸ் இன் டிரான்சிட்டில் போய் விழுந்துட்டோம் அப்படிங்கிறத செட் பண்ணிட்டேன் அப்படின்னா ரிஜெக்ஷன் குவான்டிட்டி எனக்கு அங்கே ரவுட் ஆயிரும். பட் யா இது நான் என்ன அப்படின்னா லைக் என்ன சொன்னேன்ல, ஸ்டாக் செட்டிங்ஸில் இருக்க டீவியேஷன் வந்து என்னால் பர்ச்சேஸ் ரெசீட்டில் இருந்து கூட்டவோ குறைக்கவோ நான் வந்து அங்கே 10% 20% 30% கொடுத்துருக்க முடியும். பட் என்டையராக இது வந்து 200 50ங்கிறதுனால லம்சமாக இருக்கிறதுனால எனக்கு அலோவ் பண்ண மாட்டேங்குது. ஸோ எகெயின் லைக் ஐ டெல் யூ ஸ்டாக் செட்டிங்ஸில் போயிட்டு ஸ்டாக் வேலிடேஷனில் மெட்டீரியல் டெலிவரி ரெசிப்ட்டில் இது வந்து 100% எக்ஸஸாவோ கம்மியாகவோ வச்சுக்க முடியுங்கிற மாதிரி நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா, இப்போ நான் இந்த ரிஜெக்ஷன் 50 கொடுத்து நான் சேவ் பண்ணனா எனக்கு அலோவ் பண்ணுங்கன்னா எனக்கு டீவியேஷன் 100% இருக்குது. ஸோ 200க்கு 100% வந்து இன்னொரு 200 குவான்டிட்டி டீவியேஷன் ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ 401 போட்டனா மட்டும் தான் எனக்கு அங்கே ரிஜெக்ஷன் எரர் அடிக்கும். ஸோ எனக்கு மொத்த குவான்டிட்டி நான் உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டேன் 150 குவான்டிட்டியாக. இதை இப்போது நான் பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் போடணும். பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் நம்ம அக்கௌண்டிங் ஆங்கிளில் பார்த்துருவோம். இது ஒரு ஃப்ளோ வந்துகிட்டு இருக்குது. நம்ம ஸ்டாக்கில் எல்லாம் பழைய பார்த்துட்ருக்கோம். தென் மெட்டீரியல் ரெக்வஸ்ட் முடிச்சாச்சு, ஸ்டாக் என்ட்ரி முடிச்சாச்சு, பர்ச்சேஸ் ரெசிப்ட் முடிச்சாச்சு. ஸோ இதெல்லாமே பர்ச்சேஸ்க்கு பார்த்தோம். இப்போது 1 2 and 3 these 3 டெலிவரி நோட், பிக் லிஸ்ட் அண்ட் டெலிவரி ட்ரிப் இதெல்லாமே வந்து சேல்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ ஒன்று பார்க்கறதுக்கு நம்ம முதல்ல சேல் ஆர்டர் ரைஸ் பண்ணணும். சேல் ஆர்டரில் இருந்து தான் நம்ம 10 டெலிவரி நோட் போட போகிறோம். இல்லை நான் டேரக்டாக டெலிவரி நோட் போடுறேன் அப்படின்னா டெலிவரி நோட் கிளிக் பண்ணிவிட்டு லைக் நம்ம இப்போ சேல் ஆர்டர் போடாதனால டெலிவரி நோட் மட்டும் எனக்கு சேல் ஆர்டர்லாம் வேணாம்ப்பா, எனக்கு டெலிவரி நோட் போட்டு அதுலேருந்து இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிடுறாங்க போதுங்கிற பட்சத்தில் டேரெக்டாக நான் போய் டெலிவரி நோட்டு அந்த ஏதோ ஒரு கஸ்டமருக்கு கிளிக் பண்ணி எகெயின் எனக்கு அந்த இப்போ கிரிக்கெட் பால் தான் எனக்கு உள்ளே வந்துச்சு. ஸோ கிரிக்கெட் பால் என்னோட செல்லிங் குவான்டிட்டி 50 ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படின்னா நான் ஒரு 90 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் இல்லை ஆக்சுவலி 350 ரூபாய்க்கு வாங்கினேன் பையிங் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் செட் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ நான் அதை 450 நான் சேல் பண்ண போகிறேன். ஸோ மை ப்ராஃபிட் இஸ் லைக் 100 rupees ஓவர் ஹியர். ஒரு 5 குவான்டிட்டிஸ் எகெயின் நான் டேக்ஸ் கை வைக்க விரும்பல. ஏன்னா லைக் அதை நம்ம ஓவர் த பீரியட் அக்கௌண்டிங் பார்க்கும்போது பார்ப்போம். இந்த டெலிவரி நோட்லேயே நம்ம அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட்ஸ், நம்ம பில்லிங் அட்ரஸ், ஷிப்பிங் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துக்க முடியும். தென் கம்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் மோர் இன்ஃபோவில் பிரிண்டிங் லாஜிக்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த மோர் இன்ஃபோ டெலிவரி நோட்டில் ஸ்டேட்டஸ் ஆஸ் யூஷுவல் செட், டிரான்ஸ்போர்ட்டர் இன்ஃபோ லைக் எந்த கூட்ஸில் போகுது, எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் போகுது, யார் அனுப்புகிறா, அந்த டிரைவர், வெஹிக்கல் டீடைல்ஸ் எல்லாமே இங்கே நோட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ கஸ்டமர் இப்போ நம்ம கஸ்டமர் லைக் பர்ச்சேஸோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துக்கலாம். தென் இந்த சேல் பண்ணது ஏதாவது சேல் பார்ட்னர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கமிஷன் ரேட் எப்படி போகணுங்கிறத டிசைட் பண்ணிக்க முடியும். தென் கம் சேல்ஸ் டீம், இந்த சேல்ஸ் டீம் லைக் எந்த சேல்ஸ் பர்சன் இருக்காங்க அவங்களுக்கு அசல் அலோகேட் பண்ணுறதுல அவங்களுக்கு கமிஷன் கொடுக்குறது இங்கே கொடுப்போம். இப்போதைக்கு நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். தென் பிரிண்ட் செட்டிங்ஸ் அண்ட் அடிஷனல் இன்ஃபோவில் இந்த பர்டிகுலர் டெலிவரி நோட்டுக்கான எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ், எந்த டெரிட்டரி, சோர்ஸ், கேம்பெயின் இதெல்லாம் வச்சு இன்னொரு மைனூட்டாக என்னால் டிஃபைன் பண்ணி ஒரு டெலிவரி நோட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் ஐம் கோனா சப்மிட் எவ்ரிதிங். வேர் ஹவுஸில் ஸ்டாக் இல்லையா? ஓகே, லைக் ஸ்டோர்ஸ் வேர் ஹவுஸ் நான் வாங்கினது வந்து ஸ்டோர்ஸ்க்கு ரவுட் பண்ணியிருந்தேன். ஸோ ஸ்டோர்ஸ்லேருந்து இப்போ நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ 2 பில் இப்போ நம்ம டெலிவரி நோட் போட்டோம். இதுலேருந்து நம்ம சேல் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா
மெட்டீரியல் ரெக்வஸ்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் ரைஸ் பண்ணி பர்ச்சேஸ் ஆர்டர் பர்ச்சேஸ் ரெசீட் பண்ணிட்டு பொருளை வாங்கிட்டு இன்வாய்ஸ் போடாமல் வச்சிருந்துட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம டெலிவரி நோட் போட்டு வெளியே கொடுத்துருக்கோம். ஸோ இது ஒரு ப்ராப்பர் ஒர்க் ஃப்ளோ. மெட்டீரியல் உள்ளே வந்ததுலேருந்து வெளியே போன வரைக்கும் முடிஞ்சிருச்சு. அக்கௌண்டிங் சைட் நம்ம இன்னும் ஃபுல்ஃபில் பண்ணல. ஏன்னா இந்த பக்கம் பர்ச்சேஸ் இன்வாய்ஸும் போடல, இந்த பக்கம் நான் சேல் இன்வாய்ஸும் ரைஸ் பண்ணாமல் இருக்கேன். ஸோ அது நம்ம தனியாக ஒரு அக்கௌண்டிங் மாடல் பார்க்கும்போது பார்த்துடலாம். இன்னும் பெண்டிங் இருக்கிறது என்ன அப்படின்னா டெலிவரி ட்ரிப்பும் பிக் லிஸ்ட்டும். இந்த டெலிவரி ட்ரிப்புங்கிறது என்னதுன்னா அந்த பெர்டிகுலர் டெலிவரி நோட் நான் கொடுக்கறதுக்கு டெலிவரி ட்ரிப் நான் யார் அசைன் பண்ண போகிறேன், டிரைவர் யார், வெஹிக்கல், இதெல்லாம் வந்து எனக்கு ஓன் வெஹிக்கல் இருக்குது. அந்த வெஹிக்கலில் வந்து நான் டிஃபால்ட்டாக இந்த டிரைவர் தான் போவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா எத்தனை ஸ்டாப்ஸ் எத்தனை கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் டெலிவரி ட்ரிப் அசைன் பண்ணிக்கிறதுக்கு இன்னைக்கு நாளைக்கு எனக்கு 5 இடத்துக்கு நான் போகணும். அந்த 5 இடத்துக்கு என்ன ரூட்டில் போகணுங்கிறத டிசைட் பண்ணி எந்த கஸ்டமர் எந்த அட்ரஸ் எத்தனை மணிக்கு அலோகேட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு டீடைல் ட்ரிப்பை நான் அசைன் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்டாப்ஸ் வந்து நான் டெலிவரி நோட்டை ஒரு 10 டெலிவரி நோட் இருக்கு, நான் 10 மணிக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னா அந்த 10 டெலிவரி நோட்டை நான் கிளிக் பண்ணி ஓவராலாக நான் இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டெலிவரி நோட் நான் கொடுக்க போகிறங்கிற பட்சத்தில் அந்த டெலிவரி நோட் எடுத்து வந்து உட்கார வச்சுக்கும். அட்ரஸ் நான் கொடுத்துருந்தா வந்திருக்கும். வெஹிக்கிள் நம்ம கொடுத்துட்டோம்னா எனக்கு ஒரு டெலிவரி ட்ரிப் ஷீட்டும் ரெடி ஆயிருச்சு. இதை எடுத்து நான் டிரைவர்கிட்ட கொடுத்துட்டு டிரைவர் கிட்ட நீங்கள் இந்த ரூட்டில் போய்க்கோங்க நான் சொல்லிடுவேன். ஸோ அதுக்கு தான் இந்த டெலிவரி ட்ரிப் ஷீட் யூஸ் ஆகுது. தென் கம்ஸ் பிக் லிஸ்ட். இந்த பிக் லிஸ்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நான் சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை நான் பிக் பண்ணி வைக்கணும், அந்த கஸ்டமருக்கு எகெயின்ஸ்டாக மேனுவலாக நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கணுங்கிற பட்சத்தில் எனக்கு பிக் லிஸ்ட் யூஸ் ஆகும். இந்த பிக் லிஸ்ட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா லெட்ஸ் டேக் தட் ஒரு கஸ்டமர் வந்து என்கிட்ட கேட்குறாங்க எனக்கு இந்த ஐட்டம்லாம் வேணும்னு சொல்லிட்டு நம்மளோட குடோனில் இருந்து. ஸோ நம்ம போயிட்டு ஒரு ஐட்டமும் நான் ஸ்கேன் பண்ணி எடுத்து வரணுங்கிற ஒரு ஐட்டமும் வந்து கஸ்டமர் இதுவான்னு கேட்டு பதிலாக நான் எல்லா ஐட்டமும் எனக்கு ஸ்கேன் பண்ணி என்னோட பாஸ்கெட்டில் போட்டு எடுத்து வந்து கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பர் மார்க்கெட்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போயிட்டு நம்ம லிஸ்ட்டு கொடுத்தா போதும் அவங்களே உள்ளே போயிட்டு ஒரு ஐட்டமாக எடுத்து பாஸ்கெட்டில் போட்டு ஸ்கேன் பண்ணி ப்ரைஸ் அல்டிமேட்டாக நமக்கு ப்ரைஸ் காட்டி நம்ம அதை ஸ்கேன் பண்ணி கியூஆர் பண்ணி அமுச்சு விட்டுருவோம். ஸோ அதுக்காக தான் இந்த பிக் லிஸ்ட் யூஸ் ஆகுது. இது பர்பஸ் பார்த்தோம் அப்படின்னா மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர் மேனுஃபேக்சரிங்க்கு ஒர்க் ஆர்டர்லேருந்து நமக்கு ஐட்டம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து எந்தெந்த சேல் ஆர்டருக்கு எகெயின்ஸ்டாக நான் மெட்டீரியல் அனுப்ப போகிறேங்கிறத ஐட்டம் மொத்தமாக எடுத்துக்க முடியும், ஃபெச் பண்ணிக்க முடியும். மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபருக்கும் அதே மாதிரி தான் எனக்கு எந்த ஐட்டம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன்னு தெரியும். இப்போ நம்ம டெலிவரி எடுத்துக்கலாம். டெலிவரி எந்த கஸ்டமர் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு ஸோ இப்போது எனக்கு தெரியும் இந்த ஐட்டம் நான் வந்து கிரிக்கெட் பால் வேணுங்கிற பட்சத்தில் கிரிக்கெட் செலக்ட் பண்ணிப்போம். பட் இதுக்கு முன்னாடி எந்த வேர்ஹவுஸ்லேருந்து இது எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்க முடியும். இது டிஃபால்ட்டாக செட் பண்ணி வச்சுக்க முடியும். ரிஜெக்டட் வேர்ஹவுஸ்லேருந்து எடுக்கணுமா எடுக்கக்கூடாதாங்கிறத கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போது பிக் மேனுவலின் அப்படின்னு என்ன அப்படின்னா நான் வந்து ஏதோ ஒரு ஐட்டம் நான் ஸ்கேன் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா இந்த பர்டிகுலர் சீரியல் நம்ம வெளியே எடுக்குதுன்னு இல்லாமல் அந்த பர்டிகுலர் குவான்டிட்டியிலேருந்து ஏதோ ஒன்று மைனஸ் ஆகிரும். அப்படி மைனஸ் ஆகக்கூடாது. எனக்கு இந்த பர்டிகுலர் சீரியல் நம்பர் இருக்கிற ஒரு ஐட்டம் தான் லெஸ் ஆகணுங்கிற பட்சத்தில் பிக் மேனுவலி கொடுத்தோம் அப்படின்னா எந்த ஒரு சீரியல் நம்பர் மேட்ச் ஆட்டோமேட்டிக்காக எடுக்காமல் நம்மளாக கொடுக்குற மாதிரி இருக்கும். இக்னோர் ப்ரைசிங் ரூல். நான் ஏதோ ஒரு டெலிவரி நோட்டுக்கு நான் ப்ரைசிங் ரூல் அசைன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அது டிஃபால்ட்டாகவே அந்த டிஸ்கவுண்ட் அதெல்லாம் அசைன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அது லெஸ் பண்ணி காமிக்கும். அப்படி இல்லாமல் அதெல்லாம் மறந்துடு, நான் கொடுக்குறது தான் ப்ரைஸுங்கிற சொல்கிறதுக்கு தான் அந்த இக்னோர் ப்ரைசிங் ரூல். தென் ஸ்கேன் மோட். நம்ம ஸ்கேன் மோட் போயிட்டு ஒரு குவான்டிட்டி டக்கு ஸ்கேன் பண்ணி உள்ள போட்டோம் அப்படின்னா ஒரு ஐட்டம் லைனாக ஆட் ஆகிட்டே போகும். இதில் ப்ராம்ப்ட் குவான்டிட்டி நான் எனேபிள் பண்ணேன் அப்படின்னா டிஃபால்ட்டாக நான் ஒரு பாக்ஸில் இருக்கு நான் ஸ்கேன் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட பாக்ஸ் டு கன்வர்ஷன் ரேஷியோ 12 யூனிட்ஸ் உள்ள இருக்குன்னு கொடுத்துருந்தேன்னா 12 யூனிட்ஸ் டிஃபால்ட்டாக உள்ள உட்காந்துரும். பட் இல்லை எனக்கு ஒரு தடையும் குவான்டிட்டி எவ்வளோ போட போகிறேன்னு ப்ராம்ப்ட் பண்ண அப்படின்னா ஒரு ஐட்டம் நான் ஸ்கேன் பண்ணேன் அப்படின்னா எத்தனை நம்பர் ஆஃப் குவான்டிட்டி நம்மளே மேனுவலாக அலோவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜூஸ் பாக்ஸ் நான் வந்து ஸ்கேன் பண்ணுறேன், மொத்தமாக எடுத்தது 4 ஜூஸ் பாக்ஸ்னா ஒரு ஜூஸ் பாக்ஸ் ஸ்கேன் பண்ணும்போது எனக்கு குவான்டிட்டி பாப் ஆயிரும். அப்போ நான் 4 கிளிக் பண்ணி என்டர் அடிச்சிட்டேன்னா 4 தடவை ஸ்கேன் பண்ணாமல் மொத்தமாக 4 ஐட்டம் வெளியே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் அந்த பிக் லிஸ்ட் மெயினாக யூஸ் ஆகுது. ஸோ என்டையராக இந்த ஸ்டாக் மூவ்மெண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த மெயின் 6 டாக் டைப்ஸ் தான். ஸோ இதுக்கு மேலே நமக்கு ரிப்போர்ட்ஸும் சீரியல் நம்பர்ஸ் பேட்சஸ் நிறைய இருக்குது. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஒன்றா பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது இல்லை பர்டிகுலராக இந்த ஒரு டாபிக் புரியலைங்கிற பட்சத்தில் நீங்கள் சொல்லுங்கள். அதை எக்ஸ்க்ளூசிவாக நான் வீடியோவை அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் சீயிங் திஸ் வீடியோ. பாய்.